ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வாழைப்பூ பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல தேவையான பொருட்களை பார்க்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி எல்லாம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. புதினா, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு நெய் கொஞ்சமாக 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அது நல்லா கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. லைட்டாக சூடானதுக்கப்புறம் வெங்காயம் கொஞ்சம் போட்டு நல்லா பொன்னிறம் வர மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வெங்காயம் வணங்கினதுக்கப்புறமா நல்லா வணக்கிக்கோங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு 2 மினிட்ஸ் சிம்மிலே அடுப்பை வச்சு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. அப்புறம் பச்சை மிளகாய் தேவையான அளவு போட்டுக்கோங்க. அப்புறம் தக்காளி கூடவே சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் உப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், தேவையான அளவு தனியாத்தூள் எல்லாம் போட்டு வணக்கினதுக்கப்புறமா நறுக்கி வச்ச வாழைப்பூ போட்டுக்கோங்க. வாழைப்பூ போட்டு ஒரு கிண்டி விட்டுருங்க. பிரியாணி மசாலா போட்டுக்கோங்க. புதினா, கருவேப்பிலை எல்லாத்தையும் எடுத்து வச்சதெல்லாம் சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு தயிர் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ புளிப்பு வருதோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து அதை 2ஆக கட் பண்ணி 1/2 எலுமிச்சம்பழத்தை ஃபுல்லாக புளிஞ்சு விட்டுக்கோங்க. அப்புறம் பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க. வீட்டில் அரைச்சி வச்ச தனி மசாலா தூளும் சேர்த்துக்கலாம் 2 ஸ்பூன். நல்லா கிளறி விட்டு மூடி வச்சுருங்க. ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அரிசி நீங்கள் தேவையான அளவு எடுத்து வச்சிருந்த அரிசி நீங்கள் எந்த அளவுக்கு அரிசி எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் கிளறி விட்டுட்டு குக்கர் மூடி வச்சுட்டு உங்கள் வீட்லேயும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள்.